ஃபைனலாக வந்தாச்சு. வெள்ளையங்கிரிக்கு வந்தாச்சு. ஒரு வாரமாக எங்கே போயிட்டு இருந்தாங்க. வெள்ளையங்கிரி போனாங்க. வந்தாச்சு. எப்படியோ ட்ரெயினை பிடிச்சி நேற்று நைட் ட்ரெயின் பிடிச்சோம். இப்போ தான் காலைல வந்து சேர்ந்தோம். வந்தாச்சு. நான் கோயில் பார்த்துக்குவாங்க. நான் கோயில் அப்புறம் இதான் ஹில் ஸ்டேஷனு. மேலே ஏறணும். பையங்களாம் சாப்பிட்ருக்காங்க. பின்னால் அண்ணன் போடுறாங்க. வந்து சாப்பிடணும். வந்து எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. சரி பாய். நெக்ஸ்ட் ஃபைனலாக நம்ம பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்துலேருந்து இங்கே இப்போ வெள்ளையங்கிரி வந்திருக்கோம். கோயம்புத்தூரில் இருக்க வெள்ளையங்கிரிக்கு இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் தான் இதை ஏற போகிறோம். இந்த ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட சேர்ந்து நாங்களும் கற்றுக்கிட்டு அடுத்தடுத்து நாங்கள் வந்து ஏழுமலை தாண்டி நம்மளோட சிவனை சந்திக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி தான் இருக்கோம். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸோடு மொத்தமாக 12 பேர் வந்திருக்கோம். 12 பேரும் மலை ஏற போகிறோம். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட சேர்ந்து கற்றுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக வரவங்க வந்து இந்த மெடிக்கல் செக்கப் எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே சைட்லேயே மெடிக்கல் செக்கப் கேம்ப் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க யார் யார் மலை ஏறணும், யார் யாரெல்லாம் ஏறக்கூடாது. இந்த ரூல்ஸ் வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணி ஏறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் வந்து மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். ஆனால் முடிஞ்சளவு இந்த மலையை வந்து நேச்சராகவே வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க, மட விலங்குகளும் கேடு. அடுத்தடுத்து அவங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் சிஸ்டர் ரூல்ஸ் கொண்டு வருவாங்க. அதனால் நம்ம இனிமேல் யூஸ் பண்ணுறது வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணி நல்லபடியாக எடுத்து வந்துடுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா புதுசாக மலையேறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ முகாம் இங்கே இருக்குது. ஃபிசிக்கலி வீக்காக இருக்கவங்க வந்து இங்கே செக் பண்ணிவிட்டு மலையேறது ரொம்ப நல்லது. செக் பண்ணுறாங்க. இங்கே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க யாரெல்லாம் ஏறலாம், யாரெல்லாம் ஏற வேணாம் அப்படின்ட்டு. இதுக்கு மட்டும் இல்லாமல் பின்னாடி அன்னதானமும் நடைபெறுது. அதை நம்ம போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ அன்னதானம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. February 1 ஆரம்பித்து இப்போ February 8 வந்து நம்ம ஏறுறோம். லாஸ்ட் ஒரு 2 டேஸாக வந்து அன்னதானம் வந்து நடைபெறுது. இதை பயன்படுத்திக்கிட்டு அடுத்து வரவங்க அன்னதானத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஃபுட்டு நிறைய பேர் கொண்டு வர மாட்டீங்க. இந்த ஃபுட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வேஸ்ட்டு யாரும் பண்ண வேணாம். என்னடா சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ரிவ்யூலாம் சொல்ல முடியாதுல்ல, அன்னதானம் தானே எல்லாமே. என்ன கணேஷ் அழகானோ? ரைட் நல்லது. ஃபைனலாக எல்லாருமே மலையேற ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏற ஆரம்பிச்சிருவோம். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மலையிலேருந்து லாஸ்ட் 7வது மலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் வீடியோ வந்து போட்டு காட்டுறேன். அதை பயன்படுத்தி எல்லாருமே ஃபஸ்ட் டைம் வரவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்லேருந்து பேக் வந்து செக் பண்ணுறாங்க ஏதாவது பிளாஸ்டிக் இருக்கான்ட்டு. சப்போஸ் அப்படி பிளாஸ்டிக் இதாக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு பொருளுமே 20 ரூபா ஃபைன். நீங்கள் அதை வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு 20 ரூபாயும் திரும்பி வாங்கிக்கலாம். மலையேற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதான் மலை. இதை ஸ்டார்ட் பண்ணி நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு மலையானக்கான வீடியோ நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கம்பு இங்கே வந்து நிறைய பேர் கீழே போட்டு போயிருக்காங்க. இப்போ எனக்கு ஃப்ரெண்டு வந்து ஒரு நல்ல கம்பு வந்து எனக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான். சப்போஸ் இங்கே வரவங்க இந்த கம்பை வந்து யூஸ் பண்ணிட்டு திரும்ப இங்கேயே வந்து ரிட்டர்ன் வச்சுட்டு போயிருங்க. ரொம்பவே நல்லதாக இருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நிறைய பேர் இப்போ மேலே போயிட்டு ரிட்டர்ன் ஆகிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணே போகிறோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மலை இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோடு ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம எல்லாருமே. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மலை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே படிக்கட்டாக தான் இருக்குது. வெள்ளையங்கிரியை பொறுத்த அளவுக்கு மலை எப்பவுமே டஃப்பு தான். இந்த மலையை முடிஞ்சளவு கடந்துட்டாலே நம்ம 7வது மலை ஏறிடலாம். அதனால் ஃபிசிக்கலியும் மென்டலியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க. நம்ம ஏறும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக நிறைய பேர் இறங்கிட்டு இருக்காங்க சுயமலிங்கத்தை பார்த்துட்டு. அதே மாதிரி முதல் மலையோட முடிவில் விநாயகர் கோயில் இருக்கும். விநாயகர் கோயிலோட அடுத்த மலை 2வது மலை. முடிஞ்சளவு ஃபுல் எனர்ஜியோட முதல் மலையை கடக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 50% ஏறி இருக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மலை அந்த பிளேயர்களோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செகண்ட் மலை இப்போ கண்டினியூ பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த மலையை நாங்கள் வெற்றிகரமாக கிடப்போம். எம்பெருமானை சந்திப்போம் கண்டிப்பாக. பார்த்திங்கன்னா 2வது மலையை வெற்றிகரமாக நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து 3, 4, 5, 6, 7 இதை வெற்றிகரமாக நாங்கள் கிடப்போம். இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த 2வது மலை பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஃபீல் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா அந்த நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இல்லாமல் பறவைகளோட அந்த சவுண்ட்ஸு இந்த மாதிரி நல்லாவே கேட்குது. இப்போ 2வது மலை பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம்
கடினமாக தான் இருக்குன்னு தோணுது. நம்ம இங்கேயே படி தான் இருக்குது, மேற்கொண்டு கிடப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2வது மலையில் மூங்கிலோட ஆயுட்காலம் முடிஞ்சு அது வந்து பூத்து அரிசி விடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஸ்டேஜில் இங்கே ஒரு மூங்கில் பார்க்க முடியுது. இந்த மூங்கில் மரம் பார்த்திங்கன்னா நீங்கள் 2வது மலை ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்துலேயே இந்த மூங்கில் மரத்தை பார்ப்பீங்க. முடிஞ்சால் இந்த மூங்கில் மரத்தை பாருங்கள், ஒரு நல்ல ஒரு பயங்கரமாக இருக்கும் மூங்கில் மரம். இதே மாதிரி ஒரு 3 இடத்துல பார்ப்பீங்க நீங்கள். நாங்கள் இப்போ ஏறிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மலையிலையும் கடை போட ஆரம்பிச்சிருந்தாங்க. நிறைய பேர் பொருட்களை ஏறி கொண்டு வந்துட்டு பார்த்தோம். மேபி அடுத்தடுத்த நாளில் ஏறும்போது நீங்கள் தண்ணி குடிக்க சாப்பிட எல்லாமே இருக்கும். ஆனால் ரேட் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக வச்சுருப்பாங்க. கடை பார்த்திங்கன்னா இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம கடந்து போக வேண்டிய மலை வந்து வழுக்குப்பாறை மலை. இந்த பாறை வந்து உண்மையிலே அது பேருக்கு ஏற்ற மாதிரி வழுக்குப்பாறை மலை. ஒவ்வொரு ஸ்டெப்புமே கொஞ்சம் பார்த்து எடுத்துக்க வேண்டியது இருக்குது. ஸ்லிப்பும் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பாதையை கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கவனிப்போடையும் இந்த இதை கடந்து போகணும். இது பார்த்திங்கன்னா 3வது மலை. 3வது மலை வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பாறையிலே படிக்கட்டுகள் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஈசா கோயில் வந்து தெரியுது லைட்டாக. ஆனால் 4வது மலையிலேருந்து இன்னும் தெளிவாகவே தெரியும். பார்த்திங்கன்னா வரக்கூடிய பக்தர்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இங்கே நிறைய ஒதுக்கியிருக்காங்க. ஈஸியாகவும் இருக்குது நடக்க. பார்த்திங்கன்னா 3வது மலையோட ஸ்டார்டிங்கில் சொன்னா இருக்குது. தண்ணி சப்போஸ் வேணும்னா இங்கே வந்து பிடிச்சிக்கலாம். இன்னும் வரக்கூடிய வெயில் காலங்களில் இங்கே தண்ணி கூட வராது. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நம்ம 3வது மலை தான் ஏற போகிறோம். பார்த்திங்கன்னா 3வது மலை நம்ம ஏற ஆரம்பிச்சாச்சு. பார்த்திங்கன்னா 3வது மலையை வந்து வெற்றிகரமாக கடந்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா 4வது மலை. 4வது மலையில் வந்து பெருசாக படி எதுவும் இல்லை, சமவெளி பரப்பாக தான் இருக்குது. நீங்களே பாருங்கள். 4வது மலையில் ஒரே ஒரு ஏற்றம் தான். அடுத்து ஃபுல்லாக சமவெளி பரப்பு தான் நடக்குது. பரவாயில்ல, எப்படியோ 4வது மலை ஏற போகிறோம். இன்னுமே நிறைய பேர் கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நண்பர்கள் உட்காந்துருக்காங்க. வெயிட் பண்ணிலாம் உட்காரல, இலைக்குது, அதனால நான் உட்காந்துருக்கீங்க. இலைக்கிறனால தானே. பின்னாடி நம்ம பசங்க நிறைய பேர் வராங்க. இது வரைக்கும் 4வது மலைக்கு வரைக்கும் எப்படி இருக்குது? கஷ்டம் தானே. அதிகபட்சம் இப்படி ஏறி வரணும்னா ஃபிசிக்கலாக கொஞ்சம் ட்ரைனிங் வேணும்ண்ணா. ஏதாவது சின்ன சின்ன மலைகள் ஏறி இருக்கணும் கண்டிப்பாக. கண்டிப்பாக. அதே மாதிரி அதிகமாகவும் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னா ஏறவும் முடியாது. தேவையான அளவு மட்டும் குடிச்சிட்டு ஒவ்வொரு மலையாக ஏற பார்க்கணும். முடிஞ்ச அளவு பகலில் வந்து ஏறுறது தவிர்க்கலாம். ஏன்னா அடுத்த காலங்களில் வெயில் வரப்போகுது. நைட்டு கூட ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்து வர மாதிரி கூட பார்த்துக்கலாம். கதிரே கண்டிப்பாக. ஃபைனலாக 4வது மலையை வந்து கண்டுபிடிச்சி மேலே டாப் வியூக்கு வரோம். டஃப்பு தான், ஆனால் கண்டிப்பாக ஏறினதுக்கப்புறம் ஒரு நல்ல ரிவார்டு இருக்குது. நேச்சர் வியூ. கதிர இங்கே வந்து வியூவை பாரு, நம்மளே செம வியூ இது. ஈசா டெம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. கிட்டத்தட்ட 4வது மலையோட பாதியில் அந்த வியூ நீங்களும் பாருங்கள். இங்கேருந்து பார்க்க நல்ல வியூ தெரியுது. அப்போ இன்னும் மேலே போகணுமா கதிரே? ஈசா டெம்பிளுக்காக பேசாமல் ஈசா டெம்பிளை இங்கேருந்தே பார்த்துடலாமோ? நல்லா இருக்கே. ஆனால் நைட் 8 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஈசா டெம்பிளை. ரைட்டு. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு சமவெளி பரப்பு வந்துட்டோம். அண்ணா இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இன்னும் கொஞ்சம் ஈவனாக இருக்கும் நினைக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம்ங்கிறனால பாதை தெரில. ஆல்ரெடி போனோம், பாதை வச்சா கண்டுபிடிச்சி போகிறோம்.
என்ன தான் சின்ன சின்ன மலைகள் ஏறி இருந்தாலும் கொஞ்சம் டஃப்பு தான். ஈசா டெம்பிள் தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் 4வது மலைக்கு இன்னும் மேலே போனோம்னு நல்லாவே தெரிய வாய்ப்பு இருக்குது. சிவன் நல்லா தெரிகிறாரு, நல்லாவே தெரியுது ஓரளவு. எவ்வளோ கிளியராக தெரியுது, ஜூம் பண்ணி பாரு. ஜூம் பண்ணால் கிளாரிட்டி உடையுது, ஆனால் மற்றபடி ஈசா டெம்பிள் நல்லாவே தெரியுது ஓரளவு. ஃபைனலாக 4வது மலை முடிச்சு 5வது மலை விபூதி மலைக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட இது விபூதி மலை, தின்னார் மலை, திருநீர் மலை வாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து சுண்ணாம்பு மலை. இங்கே இருக்கிறது வந்து சுண்ணாம்பு கற்கள் அதிகமாக இருக்கிறதுனால இப்படி நமக்கு தெரியுது. இது விபூதி மலைன்னு சொல்லி நமக்கு விபூதி அடிப்பானுங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. இது எல்லாமே சுண்ணாம்பு தான். கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தா நல்ல ஒரு வியூங்க. 4 மலை ஏறினதுக்கு நல்ல ஒரு, எவ்வளோ தான் கஷ்டமாக இருந்தாலும் இது பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. எப்படி இருக்குது 5வது மலை? கிட்டத்தட்ட 3வது மலைன்னு சொல்லி 4வது மலையை ஏற வச்சாச்சு எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட எங்களுக்கே தெரில எது 3வது மலை எது 4வது மலைன்னு. ஏறி முடிச்சதுக்கப்புறம் தெரியுது 4வது மலையை முடிச்சிட்டோன்ட்டு. இங்கேருந்து பாரு 5வது மலை நல்லா தெரியுது. கிட்டத்தட்ட உண்மையாக நல்ல இது ஒரு வியூ. ஆமாம்மா, கிட்டத்தட்ட 5வது மலை பீமன் கலியுருண்டை, அந்த மலை நல்லா தெரியுது. மக்களும் ஒரு நல்லா தெரியுதுண்ணா. அவனுக்கு ஃபோன் போடு, எனக்கு அவனுக்கு அந்த செல்லில் கீழே வந்துட்டு தான் போட முடியாது. 5வது மலை பசங்களோட இங்கே உட்காந்து சாப்பிட்டோம். இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது நம்ம உட்காந்து சாப்பிட்டோம். எல்லோரும் நல்லா ஷேரிங் பண்ணி சாப்பிட்டு டிஃபன் வர காலியா. டேரெக்டாக இந்த பீமன் கலியுருண்டை தான் லாஸ்ட்டு தெரியும் பார்த்தீங்கன்னா. அந்த பீமன் கலியுருண்டை நம்ம பார்த்து போகிறோம். அந்த போய்ட்டு அடுத்த வீடியோ நம்ம எடுத்துக்கலாம். அது தெரியுது பார்த்தியா, அதான் பீமன் கலியுருண்டை. அதை கடந்துட்டோம்னா 5வது மலையை கடந்த மாதிரி. ஆமாம். இது வரைக்கும் வந்த மலைகள்லாம் எப்படி இருந்துச்சு உனக்கு நடக்கும்போது? ஆண்டா காலெலாம் பெயினாக இருந்துச்சா? கிட்டத்தட்ட மலை ஏறுறவங்களும் வரவங்களும் அதிகமாக தான் இருக்காங்கண்ணா. வாங்கண்ணே, யூடியூப் சேனலில் வந்துடுவீங்க. ஃபைனலாக பீமன் கலியுருண்டை இந்த மலையை ரீச் பண்ணிட்டோம். இந்த மலையை ரீச் பண்ணிட்டாலே ஆல்மோஸ்ட் 5th மலையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இந்த மலைக்கு அப்புறம் 6வது மலை. கிட்டத்தட்ட இந்த பீமன் கலியுருண்டையிலேருந்து வியூ பார்த்திங்கன்னா உண்மையாக சூப்பராக இருக்கும், சும்மா அமேசிங்காக இருக்கும். பசங்க நம்ம முன்னாடி ஏற ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம கூட ஏறிடுவோம். முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸோடய வாங்க, தனியாக வர்றது ரிஸ்க்கு தான். அனுபவம் இருக்குது அப்படின்னாலும் ஓகே, பட் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறப்ப இந்த ஃப்ரெண்ட்ஸோட நம்பிக்கையான கூட வர்றது ரொம்ப நல்லது. கிட்டத்தட்ட மலை உண்மையிலே பிரம்மாண்டமாக இருக்குங்க. நெக்ஸ்ட் 6வது மலை கண்டினியூ பண்ணுவோம், விட்டுறக்கூடாது இன்றைக்கி. 5வது மலை பீமன் கலியுருண்டையை தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த மலையை தாண்டினோடனே நமக்கு நம்மளோட சுயம்புலிங்க மலை 7வது மலை தெரியும். 6வது மலையில் எப்படி சமவெளி பரப்பில் நடந்து போனோம். லாஸ்ட் 7வது மலை இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்ட்டு. லாஸ்ட் அதை முடிச்சிட்டா கம்ப்ளீட்டு ட்ரிப்பு. எம்பெருமானை செஞ்சுட்டு கிட்டத்தட்ட அந்த மலை உண்மையிலேயே பிரம்மாண்டமாக தெரியுதுங்க. தென் கைலாசம்னு சும்மா சொன்னாங்க. தென் கைலாசங்கிற சொல்லுக்கு ஏற்ற மாதிரி உண்மையிலேயே 100% பிரம்மாண்டமாகவே இருக்குது அந்த மலை. ஃபஸ்ட் டைம் இந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு இந்த மலை ஏறினாலும் நல்ல ஒரு குட் ஃபீல். மலை ஒரு வழியாக ரீச் பண்ணிட்டோம். இன்னும் 2 கிலோமீட்டர் தான் ஏறுறோம், வைப் பண்ணுறோம்.
அந்த 6வது மலையோட தொடர் பயணத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஆறை பார்க்கலாம். கோயம்புத்தூருக்கு பேர் போன ஆறு சீர்காழி தண்ணி குடித்து வாழ்ந்தவங்க ஏகப்பட்ட பேர். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஆறை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட பனிமூட்டமாக இருக்கிறதுனால அவ்வளோவா தெரில. பாருங்கள், அந்த சைடில் கொஞ்சம் சேடாக தெரியுது. எல்லாமே ஆறு தான், சீர்காழி ஆறு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த சீர்காழி தண்ணி தான் கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து இந்த தண்ணி நான் குடிச்சிருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உண்மையிலே அந்த வியூ பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக டேமும் இருக்குன்னு நினைக்கிறேன். டேம் ஆக்சுவலாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஃபாகாக இருக்கிறனால தெரில. மற்றபடி உண்மையில் நல்ல ஒரு வியூ. அப்படியே கொஞ்சம் இங்கிட்டு பாருங்களேன், எம்பெருமான் இருக்கிற இடம். ஒரு டீப், ரொம்ப டீப்பாக இருக்குது இந்த பள்ளம். கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இந்த இடம். பல சோதனைகள் வந்தாலும் அதை கடந்து அதுக்கான ஒரு பரிசாக கிடைக்கும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, எவ்வளவு காசு கொடுத்தாலும் அது கிடைக்காது. பரவாயில்ல, கதிர் முன்னாடி போயிட்டான். உண்மையிலே இந்த தடி இருக்கிறது உண்மையிலே ரொம்பவே பெனிஃபிட் தாங்க. இக்கட்டான சூழ்நிலையில் உதவுது. ஒரு வழியாக அந்த டெப்த்து இறங்கிதாச்சு. இந்த மலையை கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 12 பேர் வந்து ஏற முயற்சி பண்ணோம். நான் யாரெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக நடப்பாங்க அப்படின்னு நினச்சேனோ அவங்க உண்மையிலே மலையை கிட்டத்தட்ட ரீச் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் வேமா என் கூட வந்துடும் நினச்சா அவங்க தான் இன்னும் வரல. பார்த்திங்கன்னா இந்த 6வது மலையோட முடிவில் இங்கே ஒரு விநாயகர் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே ஒரு ஆண்டி சுனைன்னு சொல்லுவாங்க, அங்கே ஒரு சுயமுலிங்கமும் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தண்ணி ரொம்ப அழுக்காயிருச்சு. தண்ணி கம்மியாக வரனால ரொம்பவே அழுக்காயிருச்சு. இங்கே வந்து கொஞ்சம் வழிபட்டுட்டு அப்படியே அந்த ஆண்டி சுனையில் லிங்கத்தையும் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு 7வது மலை, ஃபைனல் மலை சுயமுலிங்கத்தை பார்க்க நம்ம கிளம்புறோம். ஃபைனலாக 7வது மலை சுயம்பு அர்ச்சகர் சிவபெருமான் கைலாசநாதர் அவரை சந்திக்க கடைசி மலை ஏற போகிறோம். ஏறிட்டு அவரோட தரிசனம் வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கணும். பார்த்திங்கன்னா 7வது மலைக்குள்ளே ஒரு சோனா இருக்குது. நல்லாவே எடுத்து வச்சுருக்காங்க. சொன்னாலே நல்லாவே வருது. இதை யூஸ் பண்ணி இது எதையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். என்ன அடுத்தடுத்து வரவங்களுக்கு இருக்கணும். குடிச்சிட்டு கூட நம்ம தண்ணி பொறுமையாக இறக்கலாம். பார்த்திங்கன்னா 7வது மலை அடிவாரத்துலேயே விநாயகர் இருக்கார். இங்கே கும்பிட்டு அவரோட அப்பாவை பார்க்க போவோம். கிட்டத்தட்ட 7வது மலை போயிட்டு இறங்கி வந்தவங்க 1 hour ஆகும் சொல்கிறாங்க. நமக்கு இது வரைக்கும் ஏறின 6 மலையிலேயே கடினமான மலை 7வது மலை. முடிஞ்சளவு ரெஸ்ட் எடுக்காமல் பெருமானை பார்க்க போனோம். ஆல்ரெடி மணி இப்போ 2 o'clock கிட்ட ஆக போகுது. உச்சி பூசை இந்த 2 o'clock கிட்ட தான் பண்ணுவாங்க. போனால் அந்த ஒரு உச்சி பூசையும் பார்த்துடலாம். எவ்வளோதான் வெயில் அடித்தாலும் சில்லுன்னு ஒரு காற்று அடிக்குதுங்க. அது ஒன்று இந்த வெயிலோட தாக்கத்துலேருந்து நம்ம தப்பிச்சு மலை ஏறுறதுக்கு. கிட்டத்தட்ட 7வது மலை ஏற ஆரம்பிச்சதுலேருந்து காற்று பயங்கரமாக அடிக்குது. இந்த 6வது மலை வரைக்கும் சோதிச்சு ஒரு 7வது மலை சும்மா விட்டுருவார்.
கிட்டத்தட்ட 7வது மலை பாரு எதுனா வந்து 2 பிரிவாக இருக்குது. ஒன்று வந்து ஏறி போகிறவங்களுக்கு, கிட்டத்தட்ட பாதி மலை ஏறியாச்சு. இங்கே ஒரு 2 பிரிவு இருக்குது. ஃபைனலாக 7வது மலை ஏறி முடிச்சாச்சு. இன்னும் சில மணி நேரம் தான். இதுதாங்க என்ட்ரன்ஸு. என்ன பார்த்து முடிச்சிட்டிங்களா? இது உச்சி பூசை போகுதா? முடிஞ்சிருக்கணும். உச்சி பூஜை முடிஞ்சா? 2 மணிக்கு வந்து உச்சிக்கால 12:30 ஓ, உள்ளே போயிட்டு வரேன். என்னால் அவரோட இடத்துக்கே போயாச்சு. அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு உண்மையிலேயே. இந்த காற்று ஃபீல் பண்ணலாம். ஓம் நமோ சிவாய, ஓம் நமோ சிவாய, ஓம் நமோ சிவாய. எல்லாரும் தரிசிச்சுட்டு வராங்க. ஃபைனலாக வெள்ளையங்கிரி ஆண்டவரோட சந்திப்பை பார்த்தாச்சு, அவரையும் பார்த்தாச்சு. ரொம்ப அருமையான ஒரு காட்சி. மலை அவ்வளோ தூரம் 7 மலையை ஏறி வந்து அவரை பார்க்கக்கூடிய காட்சி உங்களே வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. நீங்களும் உங்களால் முடிஞ்ச ஒரு நாள் பாருங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் கண்ணால் பார்க்க முடியும். ஃபைனலாக வெள்ளையங்கிரி ஆண்டவரை பார்த்தாச்சுங்க. பார்த்துட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது தான் இந்த வெள்ளையங்கிரி ஹில்ஸ்லேயே, ட்ரெக்கிங் ஹில்ஸ்லேயே லார்ஜஸ்ட் கிடையாது, ஹையஸ்ட் வியூவிங் பாயிண்ட் இந்த இடம் தான் சொன்னாங்க. அதான் இங்கேருந்து அந்த நேச்சர் வியூ ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே அந்த காற்றடிக்கிற சத்தம் கொண்டு ஏதோ ஒரு தேட்டருக்குள்ளே உட்காந்தா எப்படி இருக்கும், அந்த மிஸ்ட்ரிஸ் மூவிலாம் பார்க்கும்போது அந்தளவுக்கு சத்தமாக கேட்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பார்க்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, சுற்றி நாலாத்திக்கும் மலை தாங்க. நாலாத்திக்கும் மலை நல்லா தெரியுது. அதுக்குள்ள நம்ம நண்பர் ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஏறி வெள்ளையங்கிரி ஆண்டவரை பார்த்துருக்காரு. அவர்கிட்ட வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்போம். அங்கே கல்றா 4 எண்ணெயே வச்சுன்னா இதாக இருக்கும். இல்லை நீ சொல்ல, அதுக்கப்புறம் பசங்கிட்ட மொத்தமாக போய் கேட்கணும். கேட்க போறீங்க. எப்படி இருந்துச்சு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்து? சிவனை பார்த்து சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக. ஆனால் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சோம். ரொம்ப ஈஸி ஆக்கிட்டாரு சிவன். கண்டிப்பாக. அவர் மேலே பாரத்தை போட்டு போகும்போது அவர் வழி ஏற்றுக்கிறாரு. வழியே இல்லாமல் ஏறணும். எப்படி சொல்ல, நானும் 2 மலை கஷ்டமாக இருந்தேன். 3ஆம் மலையிலேருந்து அப்படியே ஈஸி ஆகிட்டு நான் நடந்து வந்துட்டேன். அதுக்கடுத்து உட்காரல, எங்கேயும் உட்காரல, சாப்பிடுறது மட்டும்தான் உட்காந்தோம். அதுக்கடுத்து அப்படியே வந்துட்டோம். கிட்டத்தட்ட இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா 10 o'clock ஷார்ப்பாக மார்னிங் ஆரம்பித்தோம்.
வெயில் தான் இருந்தாலும் அந்த மேலே ஏற ஏற அந்த குளிர் காற்றுக்கு ஒன்றும் தெரில. இன்னொன்று அவரை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை, வந்து இந்த நேச்சரோட எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கணுன்னு ஒரு வெறி, இதெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு அந்த வழி எதுன்னு தெரில. இப்போ கரெக்டாக 2:40 ஒரு 4 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ்லேயே முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட். இங்கே மேலே வந்து அடுத்து நாங்கள் வந்து இங்கேருந்து மெடிடேஷன் பாயிண்ட்டுக்கு போயிட்டு டைரெக்டாக கீழே இறங்க வேண்டியதான் பாக்கி. ஓகே பாய். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தோம். கண்டிப்பாக இந்த ஏதோ ஒரு வகையில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். சரி ஓகே பாய். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.